கடக ராசியினர் இந்த வருடத்துல எண்கணித ரீதியில குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சியில தங்களை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருங்க சார். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல இறைவன் ஒரு பக்கம் நிறைய வாய்ப்புகளை கொடுத்ததற்கு பிறகும் நம்ம பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மூலையில அழுது புலம்புறதுனால உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இது முயற்சி செய்ய வேண்டிய காலம். கடகராசினர் எந்த அளவுக்கு சோம்பலை விரட்டிட்டு அவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம்னா சோம்பலா போய் உட்கார்றது அல்லது குழப்பத்தோட இருக்கிறது, கவலைப்படுவது, இதை அவங்க செய்யவே கூடாது. சிம்ம ராசியினருக்கு இந்த வருடத்துல வரக்கூடிய சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சியில தற்காத்து கொள்றதுக்கான எண்கணித ரீதியிலான பலன்கள் என்ன சார்? சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி இப்பதான் உள்ளார வராரு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது சார்? செய்யக்கூடாத விஷயங்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அதிகப்படியாக வார்த்தை பிரயோகங்களையும் சண்டை சச்சரவுகளில் இருந்தும் அவங்க விலகியே இருக்கணும். இந்த சமயத்துல தான் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வைக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய உருவாகும். அதே மாதிரி ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக ஒரு பல முறை ஆலோசித்து தன்னுடைய நண்பர்கள்ட்டையோ வெல்விஷர்ஸ்டையோ கேட்டுட்டு அவங்க முடிவு எடுக்கணும். இதை தாண்டி வேற என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க பண்ணணும் சார்? எந்த ஆலயங்களுக்கு சென்று வரலாம். சனியை பொறுத்த அளவுக்கு யாருக்கு கட்டுப்படுவார்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு கட்டுப்படுவாங்க. அதே மாதிரி திருப்பதி போயிட்டு வரலாம் இவங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பிரபல எண்கணித ஜோதிடர் சதீஷ் ராவ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கடக ராசியினர் இந்த வருடத்துல எண்கணித ரீதியில குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சியில தங்களை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருங்க சார். கடகராசியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுபீட்சமான காலகட்டத்துக்குள்ளார அவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது விலகுது. சென்ற வருடத்தில் அவங்க பட்ட வேதனைகள், கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் பட்ட வேதனைகளுக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல இறைவன் ஒரு பக்கம் நிறைய வாய்ப்புகளை கொடுத்ததற்கு பிறகும் நம்ம பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு பக்கம் மூலையில் அழுது புலம்புறதுனால உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இது முயற்சி செய்ய வேண்டிய காலம். கடகராசினர் எந்த அளவுக்கு சோம்பலை விரட்டிட்டு அவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம்னா சோம்பலா போய் உட்கார்றது அல்லது குழப்பத்தோட இருக்கிறது, கவலைப்படுவது, இதை அவங்க செய்யவே கூடாது. எதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சிக்கு குறை வைக்காம எந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த வருடத்தில் வெற்றியை அறுவடை செய்வார்கள். அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுது அவங்களுக்கு. இவங்க செய்யாம இந்த விஷயத்த தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் என்ன சார்? முக்கியமாக நிறைய குழப்பத்தில் தவறான முடிவுகள் எடுப்பாங்க. இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு வேலை வாய்ப்பு வருது, போய் அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு இது இந்த காலத்தில் கிடைக்கும். இவங்க என்ன அதெல்லாம் எனக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அல்லது இவ்வளோ நாள் நடக்கலை இனிமேல நடந்துட போகுது அப்படின்னு அசட்டையாக இருப்பாங்க. அதை இவங்க செய்யவே கூடாது. எதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய பெயர் சரியாக, ஏன்னா பெயர் சரியாக அமையலைன்னா கூட இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லேயே வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயம் இந்த வருடம் அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உயர்வு தரவே போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடகராசியை பொறுத்த அளவுக்கு இதே காலகட்டத்தில் 12ஆம் வீட்டில் குரு வருவதுங்கிறது விரயத்தை நிறைய உண்டு பண்ண போகுது. ஏன்னா ஒரு பக்கம் சனி பயிற்சி மட்டும் கிடையாது, இந்த வருஷத்தோடைய பேக்கேஜில் குருவும் தான் இணையிறாரு. குரு மே மாதம் பயிற்சி ஆகிறார் 15ஆம் தேதி. அந்த 12ஆம் வீட்டில் குரு வரும் பொழுது சுப செலவுகளாக தான் கொடுக்க போறார். இப்போ வீடு வாசல் அமையாதவங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவார். அது மேற்படிப்புக்கு செலவு பண்ண வைப்பார். வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்வாங்க, விசாவுக்கு செலவு பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான செலவுகள். அது எல்லாத்தையுமே தரவே போறாரு. ஸோ இப்போ நம்ம செலவுகள் தரப்போறாருங்கும் போது நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா சேவிங்ஸை நம்ம காப்பாற்றிக்கணும். ஒரு பக்கம் செலவு வரப்போகுது, அப்போ அதற்கான அமௌண்ட் இருக்கணும் இல்லையா கையில், அதை அவங்க காப்பாற்றிக்கணும். ரெண்டாவது, வெளியிடங்களில் கடன் ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுக்காக அதிகப்படியாகவும் கடன் சிக்கலில் போய் மாட்டிடக்கூடாது. இந்த வருஷம் முடிவு வரைக்கும் நல்லாவே இருக்க போகுது.
அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே ஏற்பட்ட கடனுக்கு பின்னாடி அவங்க நுரத்தெல்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடாது. அதனால கடனையும் குறைச்சிக்கணும், இன்னொரு பக்கம் சேவிங்ஸையும் காப்பாற்றிக்கணும். அவங்க பரிகாரங்கள் பண்ணணும்னா எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்? கடகத்தை பொறுத்த அளவுக்கு சந்திரன் தான் வந்து அதிபதி. சந்திரன்கிறது மனோகாரகன். மனோகாரகன் சொல்லும்போது அவங்களுடைய மனம் வந்து எப்போதுமே ஒரு நிலையாக இருக்காது. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குருவுடைய, முக்கியமாக சித்தர் குருக்களுடைய ஆலயங்களுக்கு அவங்க செல்லலாம். குருவை நிறைய வழிபட மனம் நிதானம் அடையும், மிக சரியான முடிவுகள் எடுப்பாங்க. அவங்க லைஃபே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியினருக்கு வந்து இந்த வருடத்துல வரக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியில தற்காத்து கொள்றதுக்கான எண்கணித ரீதியிலான பலன்கள் என்ன சார்? சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு இப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அஷ்டம சனி இப்போதான் உள்ளார வராரு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவங்க இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் கேஷுவலாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனத்தோட அவங்க அணுகணும். இப்போதான் வந்து எதிர்த்து பேச வைக்கும். இப்போதான் வந்து இருக்கிற வேலையில் வந்து சண்டையை போட்டுட்டு வெளில வருவாங்க, வேற வேலை கிடைக்காது. ஸோ பணம் ஒரு பக்கம் செலவாகும், வீட்டில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இன்னொரு பக்கம் குரு வந்து கை கொடுத்து காப்பாற்றவே போகிறார். இப்போ சனி பயிற்சிங்கிறது வந்து மார்ச் கடைசியில் நிகழுது. குரு பயிற்சிங்கிறது வந்து மே மாதம் 15ஆம் தேதி போல் நிகழுது. குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றாரு, 11ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ குரு வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ நான் சனி ஏற்படுத்தக்கூடிய, அஷ்டம சனி ஏற்படுத்தக்கூடிய இந்த நெகட்டிவ் விஷயங்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவார், நல்ல விஷயங்களை தருவார். இப்போ இந்த பகுதியை அவங்க பார்த்துட்டு இருக்கிறது கூட வந்து குரு உணர்த்துவது தான். அவங்களுடைய பெயர் வந்து சரியாக அவர்கள் அமைத்து கொண்டார்கள்னா, இப்போ இவ்வளோ நாள் ஒரு பெயர் இருந்துச்சு, அவங்களுக்கு வெற்றியை தரல. பெயர் எப்படி சார் வெற்றியை தராமல் போகும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு பேருக்குமே ஒரு நம்பர் இருக்குது. அது அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் சரியாக பொருந்தி இருக்கும் போது அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பொருந்தாத போது அவங்க உண்மையிலே சொல்கிறேன், அதற்கான முயற்சி எடுத்து சரி பண்ணிக்கணும். அந்த பேரை சரி செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது கிடைக்கும். என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது சார்? செய்யக்கூடாத விஷயங்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அதிகப்படியாக வார்த்தை பிரயோகங்களையும் சண்டை சச்சரவுகளில் இருந்தும் அவங்க விலகியே இருக்கணும். இந்த சமயத்தில் தான் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வைக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய உருவாகும். அதே மாதிரி ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக ஒரு பல முறை ஆலோசித்து தன்னுடைய நண்பர்கள்ட்டையோ வெல்விஷர்ஸ்டையோ கேட்டுட்டு அவங்க முடிவு எடுக்கணும். இவங்க ஒரு எடுத்தறிஞ்சு ஒரு ஆஃபீஸில் பேசிட்டு இவங்க வெளில வந்துடுவாங்க. பட் அந்த வேலை போனதுக்கப்புறம் அவங்க வந்து பல மாதங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும், அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதெல்லாம் தவிர்க்கணும்னா கொஞ்சம் பணிவாக இருக்கணும். இந்த ஆண்டு முழுக்கவே செய்யக்கூடாத விஷயம், முக்கியமான விஷயங்கள் என்ன சார்? முக்கியமான விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்லையுமே ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா பிரச்சனை வருவதே அங்கேருந்து தான் துவங்கும். இப்போ அவமானங்களை சந்திப்பாங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் வந்து வருமானத்துக்கு வழி இல்லை, அல்லது செய்தக்கூடிய வியாபாரத்தில் ஒரு சறுக்கல்கள் இருக்குது. இது இப்போவே துவங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து தடால்னு படுக்க போகிறதில்ல, உட்காந்து தான் படுப்போம். அது மாதிரி சனி போன்ற கிரகங்கள் வந்து அதற்கான முற்பலன்களாக அந்த இண்டிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உனக்கு டைம் சரியில்லை, கவனமாக இருந்துக்கோ அப்படிங்கிற இண்டிகேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஒரு வியாபார சறுக்கல்களோ பண நெருக்கடிகளோ இருக்குன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன் வந்து இது நிகழுது அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணணும். இப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, அவங்களுடைய பிறந்த தேதியும் பேரையுமே எனக்கு நம்ம அனுப்பலாம். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்கு, அவங்க அனுப்பும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சாங்கன்னா அவர்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் நான் வழங்குகிறேன். அது கேட்டுட்டு அவங்க முடிவு எடுக்கட்டும். அவங்க நேம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுவே சிறந்த பரிகாரமாக அவங்களுக்கு அமையும். இதை தாண்டி வேற என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க பண்ணணும் சார்? எந்த ஆலயங்களுக்கு சென்று வரலாம். சனியை பொறுத்த அளவுக்கு யாருக்கு கட்டுப்படுவார்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு கட்டுப்படுவாங்க. அதே மாதிரி திருப்பதி போயிட்டு வரலாம். இவங்க சிம்மராசினாலே அது வந்து சூரியனுக்குரியது. சூரியனுக்குரியதுங்கும் போதே விஷ்ணு பகவான் வந்துடுவார். ஸோ இவங்க திருப்பதி போன்ற ஸ்தலங்களுக்கு, சக்திமிக்க ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பொழுது அவர்களுடைய அந்த நெகட்டிவ் கிரகம் ஏற்படுத்தக்கூடிய நெகட்டிவ் ஆற்றல்கள்ங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ சிம்மத்தை பொறுத்த அளவுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப தைரியசாலிகள். அவங்களுடைய லைஃப்பில் வந்து எந்த ஒரு ரிஸ்கையுமே வந்து எடுப்பாங்க. அந்த ஒரு துணிவு இருப்பதுங்கிறது பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த சமயத்தில் இவங்களுக்கு கெடுதல்கள் மட்டும் இல்லாத அளவுக்கு
குரு வந்து கை கொடுக்க போறாருன்னு சொன்னேன். 11 குரு வராருன்னு சொன்னேன். இந்த லாபஸ்தானத்தில் குரு வரும் பொழுது இவர்களுக்கு வந்து தகுந்த உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும். இவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வேலை போகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த சனி அந்த தொந்தரவுகள்லாம் ஏற்படுத்துவார். வெளியில் வரும்போது ஒரு இன்டர்வியூக்கு போகிற இடத்துல தன்னுடைய பாலிய சிநேகிதனே இங்கே ஹெச்ஆரில் உட்காந்துருப்பார். ரொம்ப அவருக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும். இது வந்து குரு ஏற்படுத்துவார். இப்போ எந்த இடத்துல இவரே அதை கெடுத்துக்குவார்னா, இவர் போய் டிமாண்ட் பண்ணுவார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட. வேலை அவர் கன்ஃபார்மாக நான் வாங்கி தரேன்னு சொல்லிடுவார். பட் எனக்கு இந்த சம்பளம் கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு ரொம்ப அதிகப்படியான ரொம்ப பேராசைப்பட்டு கேட்கும்போது அவர் நண்பரால் கூட உதவி பண்ண முடியாது. அந்த இடத்துல குரு வந்து தெய்வம் மாதிரி ஒருத்தரை அனுப்பும். அதுதான் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு, லாபத்தை தருவதற்கு. அதை இவருக்கு எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது இவங்களுக்கு நல்லது ஒரு பக்கம் நடக்கவே போகுது. அந்த நல்லதை